எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு பிரசாந்த்க்கு பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே என் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லோரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்கே, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அன்பான நன்றி இந்த பக்கம் தான் நடந்தது. யோ பிரசாந்த் நன்றி அப்படின்னாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான நன்றி. அடுத்தபடியாக ஒவ்வொருத்தரும் இந்த மேடையில் வந்து பேசும்பொழுது அவ்வளோ உன்னிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ அழகாக அதை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிரித்த முகத்தோட அவ்வளோ ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காருன்னா மீண்டும் மீண்டும் எங்கள் ராசாவை காதலிக்கும் மனப்பான்மை நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கீங்க. லெஜெண்டரி ஆக்டர், எல்லாரும் நேசிக்கும் ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகிறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா. நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோடய தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாட்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறது தெரியாது. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லோரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு, தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான் நடிச்சிட்டு இருக்கேன்.
ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பு கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போது லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு, தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களை தொடர்றதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா. மாரி செல்வராஜ் சார், வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போது பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். இதுவும் அப்படி கிளம்பி போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி இங்கே இருக்கீங்க, தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடச்சிது. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிவிட்டு எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்கள், அழாதவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிடுச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையே தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளெஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது வந்து இட்ஸ் எ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் வந்து பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட், ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. பாருங்கள், நான் வர முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டெண்டான் டேர் ஆயிருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்லேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ. எல்லா புகழும் ப்ரொடியூசருக்கே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாருக்கு தாயாகவும் அமரனுக்கும் ஸ்டாராகவும் தாயாகவும் இன்னைக்கு நமக்காக இந்த மேடைக்கு வருகை தர ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் கீதா கைலாசம் மேம். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து
கண்ணை மூடிக்கிட்டு நிச்சயமாக இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தபொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேயா. ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணுன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்த காம்பினேஷன், ஸ்வாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ், விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்கள் ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த், என்டையர் க்ரூ, என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறையா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. ஓகேவா, இது கொஞ்சம் கீழே இருங்க. என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா, அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம், அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல், கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணுன்னா, ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக குருமுகத்தில் எப்பவும் சிஷ்யனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும். அப்போலேருந்து உட்காந்த இடத்துலேருந்து அவர் ஸ்லீவை கரெக்ட் பண்ணுறாரு, ஆஹா என் பிள்ளைய பற்றி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு